தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தியானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம், பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் அங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை வர வேண்டும். இங்கு நாம் பார்க்கின்றோம், உலகம் கொண்ட கருத்து தவறானது, பாவத்தை பற்றி உலகம் கொண்ட கருத்து தவறானது. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், கோபப்படுவது ஒரு பாவமே இல்லை என்று பார்த்து விடுகிறார்கள். கொலை செய்வது ஒரு பாவமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். உதாரணம், இப்போ ஒரு நபர் கொலை வருகிறது, மருத்துவம் வருகிறது, அவனை ஒரு நபர் கொலை செய்கிறான் என்றால் அந்த மருத்துவம் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? இது அவனுடைய உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அவன் ஹார்மோன்ஸில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அதனால் அது கொலை உணர்வுக்கு அது தூண்டுகிறது. அவன் நல்லவன் தான் ஒழிய அந்த மாற்றம், அந்த உடலில் ஏற்படுற மாற்றம் தான் அவனை கொலை செய்ய தூண்டுகிறது என்று. அதன் பிறகு சைக்காலஜி வருகிறது, அவர்கள் சொல்கிற வார்த்தை, அவன் மனநிலையில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. மனநிலையில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த காரணத்தினால் தான் என்ன செய்கிறோம் என்பதை நாம் உணர்வதில்லை, அதனால் அவன் செய்து விடுகின்றான். அவன் நல்லவன் தான், அந்த மனநிலை பாதிப்பு, மனது தான் அது காரணம். அவன் உணர்வு அது ஆட்டோமேட்டிக்காக அது மாறிவிடுகிறது. இன்று இந்த கோபமோ, இந்த கற்பழிப்போ, இந்த கொலையோ அதெல்லாம் ஒரு நியூஸாக மாறிவிட்டது. அப்போ உலகம் கொண்ட கருத்து தவறானது. தெய்வம் சொல்கிற வார்த்தை, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த படிப்பினை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அப்போ பாவம் என்பது தவறு, அப்போ கோபப்படுவது என்பது தவறு, அந்த கோபமானது கொலை குற்றத்தை செய்யும், கொலை என்பது தவறு, அது அடுத்த நபரை நாம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, அந்த உணர்வு நமக்கு அது ஏற்படும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, இயேசுவை அறிந்ததில்லை. அதன் இயேசு சொல்கிற வார்த்தை, என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை வந்தால் தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போது நம்பிக்கை இல்லை என்றால் அது பாவமாக மாறிவிடும். சிந்தித்து பார்ப்போம், நீ நானும் இயேசு மேல் நம்பிக்கை வைக்கின்றோமா? அவர் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக நம்மிடத்தில் அந்த கோப உணர்வு இருக்காது, அந்த கொலை செய்கிற மனநிலையும் வராது, இந்த பாவ நிலையும் அங்கு கடந்து வராது. இறைவனை இப்போ சிந்தித்து பார்த்து நாம் இறைவனுக்கு நான் சொல்லுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, தீய உணர்வுகளிலிருந்து எடுத்து மாற்ற வேண்டும் என்றால் நான் உன்னை சொந்தமாக்க வேண்டும். வாரும், என் உள்ளத்தில் கடந்து வாரும், நற்கொடை நன்னாதராக கடந்து வாரும், இறைவார்த்தை படிப்பதன் வழியாக கடந்து வாரும், இறை மக்களுக்கு பணி செய்வதன் வழியாக ஆண்டவரை உடனே அனுபவிக்க எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவை, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.